அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ள கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேர்றதுல சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. விடாமுயற்சி இந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க. முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இதனால் இழுபறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது. அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு. அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க. அதுதான் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியிடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம்.
அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகுவாங்க. எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல் சுமூகமாகத்தான் செல்லும். ஒரு சில நேரத்தில் மந்தமாகவும் போகலாம். ஆனால் அதிகப்படியான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் ஆன்மீகத்தில் காட்டுவீங்க. வீட்டில் இறை வழிபாடு செய்கிறதன் மூலமாக சந்தோஷம் ரெட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க. பண கஷ்டம் தீரவும் ஆரம்பிக்கலாம். கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்திலையும் வேலையிலையும் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி இதுதான் உங்களுக்கு பல வகைகளில் நல்லதை ஏற்படுத்தும். அதே போல் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது நடக்காததால் கொஞ்சம் சோகம் மனதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். எதிர்பார்ப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. நிச்சயம் ஏமாற்றம் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்காது. பெரிய கோட்டை கட்டி கனவு காண வேண்டாங்க. எந்த வேலையிலையும் தொழிலையுமே அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு என்ன வருமோ அதை மட்டும் முயற்சி செய்தால் போதுமான ஒன்று. மூன்றாவது, மனிதர்களுடைய பேச்சு கண்மூடித்தனமாக கேட்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்குங்க. பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக இக்காலகட்டம் அமைய பெறலாம். அதே மாதிரி அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படதான் செய்யும். அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானமும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாக ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வராது அப்படின்னு நீங்கள் நினச்ச கடன் தொகை வந்து சேருங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது. சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தாங்க இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம். பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம். கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும்
இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது. பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே மாதிரி வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று.